இன்னைக்கு கதை கேட்க நல்லா வந்துட்டோம். இன்னைக்கு என்ன கதை சொல்லுவீங்க அத்தை? நீங்க இப்படி ஆர்வமா வரத பார்த்தா எனக்கு டெய்லி ஒரு கதை சொல்லணும்னு தோணுது. சரி, இன்னைக்கு உங்களை மாதிரி நண்பர்களோட கதையை இன்னைக்கும் பார்ப்போம். அந்த நண்பர்கள் கிட்ட ஒரு தங்க பெட்டி கிடைச்சதா. அந்த தங்க பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு கதையில போய் பார்ப்போம் வாங்க. ஆண்டி, கதை இன்னைக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, நம்ம தங்க பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே மெதுவா நம்ம அவங்க கூட பின்தொடர்ந்து போலாம் வாங்க. ஒரு அழகான கிராமத்துல 3 நண்பர்கள் இருந்தாங்களாமா. அவங்க பேரு ராஜன், ராமு, தர்மன். இவங்க 3 பேரும் ரொம்ப உயிர் நண்பர்களா இருந்தாங்களா. அதாவது உங்கள மாதிரி. அவங்க 3 பேரும் விளையாண்டுட்டே ரொம்ப தூரம் போனாங்களா. போனதுக்கு அப்புறம் அது ஒரு காடா இருந்துச்சா. அவங்க அந்த காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஒரு ஆறு இருந்துச்சா. அந்த ஆறை பார்த்து அவங்க 3 பேரும் அவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டாங்களா. ராஜா, அங்க பாரு, அழகான ஆறு இருக்கு. ஆமா ராமு, நானும் பார்த்தேன். அதே மாதிரி அங்க அழகான ஒரு மானும் நின்றுட்டு இருக்கு பாரு. ஆமா ஆமா, நம்ம இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு காட்டை பார்த்ததே இல்ல. நம்மளும் இங்க எவ்வளவோ நாள் விளையாட வந்திருக்கோம். ஆனா இந்த தூரம் நான் வந்து இந்த காட்டை பார்த்ததே இல்ல அப்படின்னு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்களா. பேசிட்டு அங்க கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில எல்லாம் ஓடி ஆடி விளையாடுறாங்களா. ராஜா, நம்ம மெதுவா அந்த மானை போய் பிடிக்கலாமா அப்படின்னு தர்மன் கேக்குறான். அச்சோ வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. நம்ம அப்படியே மெதுவா வெளியே போயிடலாம் அப்படின்னு பயந்துட்டு ராஜா சொன்னானா. ராஜா, பயப்படாதடா, வா, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம போய் பார்த்துட்டே வந்துடலாம். ஆமா ஆமா, ராமு சொல்றது சரிதான் அப்படின்னு அவங்க அந்த காட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா மெதுவா போறாங்களா. அந்த மானெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல வந்து நின்னாங்களா. ராமு, நம்ம ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு தர்மன் சொன்னானா. அதுக்கு ராமு, ஆமா தர்மா, எனக்கே ராஜா சொன்ன மாதிரி இப்ப ரொம்ப பயமா இருக்குது. ஆனா அதுக்கு ராஜா சொன்னானா, நீங்க சொல்லும் போது எனக்கு உள்ள வரக்கு பயமா இருந்தது. ஆனா இங்க வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. அழகான பூக்கள், அழகான மரம், எவ்வளவு பெரிய மரம். இந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கு. பேசாம நம்ம இந்த காட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாம்னு தோணுது அப்படின்னு ராஜா சொன்னதை பார்த்து தர்மனும் ராமுவும் 2 பேரும் வாய பொளந்துட்டு நின்னுட்டாங்க. என்னடா அப்ப பயந்தா இப்ப தைரியமா இருக்கிறான்னு சொன்னாங்க. தர்மா, ராமா, அங்க பாருங்க, ஒரு பெட்டி தெரியுது அப்படின்னு ராஜா சொன்னானா. அதை கேட்ட தர்மனும் ராமாவும், எங்க ராஜா, எனக்கு தெரியலன்னு சொன்னாங்களா. கொஞ்சம் அப்படியே நகர்ந்து வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். ஆமா ராஜா, எனக்கு அந்த பெட்டி தெரியுது. ஆமா ஆமா, எனக்கும் அந்த பெட்டி தெரியுது. அதுக்குள்ள ஏதாவது பாம் இருக்குமோ? இல்ல, அது பார்த்தா ரொம்ப மினுமினுப்பா இருக்குது. அதுக்குள்ள ஏதாவது தங்க புதையல் தான் இருக்கும் அப்படின்னு ராஜா சொன்னானா. அப்ப வாங்க, நம்ம 3 பேர் போய் அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ராமு சொன்னானா. 3 பேரும் மெதுவா வந்து அந்த பெட்டியை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்களா. அந்த பெட்டியை திறக்க பயந்துட்டு 3 பேரும் யாரு திறக்கிறதுன்னு அவங்களுக்குள்ளேயே யோசனை பண்ணிட்டு நின்னாங்களா. உடனே அதை பார்த்த ராஜா, 3 பேரும் ஒன்னா சேர்ந்து திறப்போம், அதுல என்ன இருந்தாலும் நம்ம 3 பேருக்கும் தானே அவங்களுக்கு தைரியம் சொன்னானா. அப்புறம் அந்த பெட்டியை 3 பேரும் திறந்தாங்களா. திறந்தவங்க 3 பேரும் அப்படியே வாய் அடிச்சு நின்னுட்டாங்களா. அதுக்குள்ள பயங்கரமான தங்க விளக்குகள் நிறைய இருந்ததா. அதை பார்த்து அது கொடுத்த ஒளியில அவங்க 3 பேரும் அவ்வளவு ஒரு வாய் அடிச்சு அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல நின்னுட்டாங்களா. ராஜா, இது ரொம்ப விலை மதிப்பற்ற விளக்கு போல தெரியுது. இதுக்கு விலையே இல்ல, அவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்குது. ஆமா ராமு, எனக்கும் இது அப்படிதான் தோணுது. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? இதுல முதல்ல எவ்வளவு விளக்கு இருக்குதுன்னு பாப்போம். அதை இங்க இருந்து எடுத்துட்டு போய் 3 பேரும் சரிக்கு சமமா பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ராஜா சொன்னானா. அதுக்கு ராமுவும் தர்மனும் சரின்னு அந்த விளக்குகளை எண்ணி பார்த்தாங்களா. அதுல 12 விளக்கு இருந்ததா. அவங்க 4 பேரும் அதை சரிக்கு சமமா எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்களா. அங்க ராஜாவோட அம்மாவும் அப்பாவும் ராஜா கிட்ட, என்ன ராஜா இது ரொம்ப பிரகாசமா இருக்குது, இந்த விளக்கு உனக்கு ஏதுன்னு கேட்டாங்களா. ராஜா, ஏது உனக்கு இந்த விளக்குகள், எங்கிருந்து எடுத்துட்டு வர? ஆமா ராஜா, இத பார்க்கவே ரொம்ப வெளிச்சமா இருக்குது. இது எங்க இருந்து நீ எடுத்துட்டு வர? யார்கிட்டயாவது இருந்து எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களா. அப்ப ராஜா அங்க நடந்ததெல்லாம் அவங்க அம்மாட்ட சொன்னானா. அம்மா, நாங்க காட்டுக்கு போனோம், அங்க இந்த புதையல் எங்களுக்கு கிடைச்சது. இதை தயவு செய்து எங்கேயும் கொண்டு போய் வச்சிருன்னு சொல்லாதீங்கம்மா. இது நம்ம வீட்லயே இருக்கட்டும். இந்த பொருளுக்கு உரியவங்க வந்தா நம்ம கொடுத்துடலாமா அப்படின்னு ராஜா சொன்னானா. அவங்க அம்மா அப்பாவுக்கு சின்ன பயம் இருந்ததா. இருந்தாலும் அது பாதுகாப்பா இருக்கட்டும்னு அவங்க வீட்டுல வைக்க அனுமதி கொடுத்தாங்களா. சரி ராஜா, ஆனா இதுக்கு உரியவங்க வந்தா நீ கொடுத்துடணும். அப்போ நீ அழக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரா. சரிங்கப்பா. சரி வாங்க, அடுத்தது ராமு வீட்டுல என்ன நடந்ததுன்னு பாப்போம். நீங்க காலையில இருந்து ராமு விளையாட போனவன ஆளவே காணோம். ஒரு இடத்து போய் பாத்துட்டு வாங்க. உன்னை எவ்வளவு தடவை சொல்றது, அவனை பார்த்து விளையாட விடு, எங்கேயும் விட்டுறாத, காடுகள்லாம் இருக்குது, எங்கேயும் போயிட்டா பயம்னு நானும் சொல்லிட்டே இருக்கிறேன். அவங்க அம்மா அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்கம்மா. அப்ப ராமு உள்ள வந்தானா. ராமு, காலையில இருந்து எங்க போனேன்? அம்மா, நான் விளையாட போனேம்மா. ஆமா ராமு, உன் கையில என்ன இவ்வளவு வெளிச்சமான விளக்கு, ஏது உனக்கு, எங்கிருந்து எடுத்துட்டு வர? அப்பா, நாங்க ஒரு காட்டுக்குள்ள போயிட்டோம். அங்க ஒரு புதையல் கிடைச்சது. நானும் இதை கொண்டு வந்துட்டேன்பா. இது இங்கேயே இருக்கட்டும்பா. என்னது, இங்கேயே இருக்கட்டுமா? அடுத்தவங்க பொருள் நம்மளுக்கு எதுக்கு? இதை கொண்டு போய் எடுத்த இடத்துலயே வச்சுட்டு வந்துரு. அப்பா, இது எடுத்த இடத்துலயே வச்சுட்டு வந்தா வேற திருடர்கள் கையில சிக்கிரும். இதுக்கு உரியவங்க வந்தா நம்மளே கொடுத்துடலாம்ப்பா. அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் ப்ளீஸ்ப்பா. ஏங்க, அவன் தான் சொல்றான்ல, அது இங்கேயே இருக்கட்டும், அதுக்கு உரியவங்க வந்தா நம்ம கொடுத்துடலாம். அதுவும் இந்த விளக்க பார்த்தா தங்கங்களால செய்யப்பட்ட விளக்கு மாதிரி தெரியுது. இதை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதோட மதிப்பு போயிடும். நம்மளா இருந்தா பாதுகாப்பா வச்சு அவங்க கிட்ட கொடுத்துடலாம். அது வரைக்கும் இது இங்கேயே இருக்கட்டும். அவன் சின்ன பையன், அறிவோட யோசிச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். அதை ஏங்க நமக்கு எடுக்கணும்? சரி சரி, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராமுவோட அப்பா வெளியே போயிட்டாரா. சரி வாங்க, நாம தர்மன் வீட்டுல என்ன நடந்ததுன்னு பாப்போம். அப்படி எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. தர்மா, அச்சோ தர்மா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன இதெல்லாம் அபூர்வமான விளக்கா இருக்கு, ரொம்ப பிரகாசமா இருக்கு. எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? அம்மா, இது நான் எங்க இருந்தும் எடுத்துட்டு வரல. இது நாங்க விளையாட போன இடத்துல எங்க 3 பேருக்கு ஒரு புதையல் கிடைச்சது. நாங்க 3 பேரும் சரிக்கு சமமா பகிர்ந்து எடுத்துட்டோம். அவங்க வீட்டுல எல்லாம் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. நீங்களும் அப்பாட்ட சொல்லி எனக்கு அனுமதி கொடுக்கணுமா?
வேண்டா தர்மா, இது அடுத்தவங்களோட பொருள். அதுவும் அப்பா வந்தாருன்னா பயங்கரமா சத்தம் போடுவாரு. அம்மா ப்ளீஸ்மா, இந்த பொருளுக்கு உரியவங்க வந்தா நம்ம கொடுத்துடலாம். இந்த பொருள் நம்ம கிட்டயே இருக்கட்டும். இதை அதே இடத்துல கொண்டு போய் வச்சா திருடர்கள் எடுத்துருவாங்கல்லம்மா. சரி, இந்த பொருள் எடுத்துட்டு வந்தவங்களுக்கு எப்படி வர தெரியும்? அவங்க எப்படி நீங்க தான் எடுத்துட்டு போனீங்கன்னு அவங்களுக்கு தெரியும்? அப்ப தெரியாதுல்லம்மா, தெரிஞ்சப்போ எப்படி தேடி வருவாங்க. அப்படி இல்லைனாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் விசாரிக்குமல, நம்ம கிராமம் தானே பக்கத்துல இருக்கு. அது மூலியமா தெரிஞ்சதுன்னா நம்ம கொடுத்துடலாம். அங்க வச்சா யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்கம்மா. இது நம்ம கிட்ட பாதுகாப்பாவே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அம்மாவை தர்மன் சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கு அவங்க அம்மா, சரி, இதை நீ பாதுகாப்பா வச்சுக்கிறேன்னு சொல்ற, அதனால நான் அனுமதிக்கிறேன். இதை கேட்டு யாரு வந்தாலும் பொருளுக்குரிய நபர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்ப நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னா அவங்க அம்மாவும் எல்லா அம்மா மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த விளக்க வைக்க அனுமதி கொடுத்தாங்க. ராஜா அவன் வீட்டுல அந்த லைட் பிரகாசமா எரியறத பார்த்துட்டு நண்பர்களோட பகிர்ந்து கொண்டு அங்க இருந்து அவங்க எப்பயும் விளையாட அந்த இடத்துக்கு வந்தாங்க. தர்மன் வீட்லயும் அந்த விளக்கு பிரகாசமா இருந்துதா. அதை பார்த்துட்டு அவனும் அவன் நண்பர்கிட்ட சொல்லணும்னு கிளம்பிட்டானா. தர்மன் வீட்லயும் அந்த லைட் பிரகாசமா இருந்துதா. அவனும் தன் நண்பர்கள்கிட்ட அதை சொல்லணும்னு கிளம்பிட்டானா. அவங்க 3 பேருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷமா அந்த விளக்க பத்தி 3 பேரும் அவ்வளவு சந்தோஷமா பேசி சிரிச்சு ஆனந்தமா இருந்தாங்களாம். அத்தை, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஒருத்தரோட பொருளை ஒருத்தரை எடுத்துக்கணும்னு ஆசைப்படாம 3 பேரும் சரிக்கு சமமா பகிர்ந்துக்கிட்டாங்களா அத்தை? ஆமா தங்கம், எப்பவுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அந்த 3 பேரும் ஒருத்தருக்கு கிடைச்ச சந்தோஷத்தை 3 பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பல மடங்கு மகிழ்ச்சி கிடைச்சது. நீங்களும் உங்க நண்பர்கள் கூட எதவா இருந்தாலும் ஷேர் பண்ணணும். அது என்னவா இருந்தாலும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகணும். அப்பனா தான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்மளுக்கும் கிடைக்கும். சரி தங்கம், இன்னைக்கு கதை முடிஞ்சது. நாளைக்கு கதை வேற பார்ப்போம்.